Hi guys, I'm looking back to Emma Crypto. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்காக டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஒன்னு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாவே இருக்கும். அது என்னன்றதை நான் கடைசியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஸோ மார்க்கெட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த பிட்காயின் வந்து 54-56 மார்க்ல தான் இருக்கு. அண்ட் 2 அப் அண்ட் டவுன் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்திருக்குன்னு சொல்லாங்க. ஸோ ஒரு ஈவெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஜெர்மனி கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காயின் பேஸ் அண்ட் வேற வேற எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் த்ரெஷரி ஜெர்மனோட கவர்மெண்ட் த்ரெஷரி பாத்தீங்கன்னா மூவ் பண்ணிருக்காங்க. இந்த ரேபிட் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் ஆயிருக்கு. ஏன் வந்து இவங்க இவ்வளவு இதாக மூவ் பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணலாம, ஏன் பல்கா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, பல்கா மூவ் பண்ணிட்டு என்ன கொண்டு வர போறாங்க, என்ன பண்ண போறாங்க, அதையே காயின் பேஸுக்கு மூவ் பண்றாங்க, ஏன் ஆல்ரெடி இந்த வேலெட்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அன்ஆன்சரா தான் இருக்கு. இந்த ஒரு லாஷ் மூவ்மெண்ட் 1000 பிட்காயின்ஸ் வந்து சும்மா இல்லைங்க. இவ்வளவு பெரிய லாஷ் மூவ்மெண்ட் நடக்கும்போது பாத்தீங்கன்னா மார்க்கெட்டே ஒரு பேனிக் ஆகும். அண்ட் அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டா நடந்துட்டு இருக்கு. ஒரு சைட்ல ஜெர்மனி வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இன்னொரு சைட்ல ஜப்பான்ல இருக்க ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த கம்பெனி பத்தி பேசியிருக்கோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா அக்வயர் பண்ணிருக்காங்க. யூஎஸ்ல வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தெரியும். அந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய பிட்காயின்ஸ் வந்து வாங்குறதுல அவங்க வந்து ஒரு எய்ம், அந்த கம்பெனியோட எய்மே பாத்தீங்கன்னா பிட்காயின் டிப்ஸ் எல்லாம் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் பாத்தீங்கன்னா இந்த மெட்டா பிளானட் அப்படின்ற ஒரு கம்பெனி, ஜப்பான்ல இருக்க கம்பெனி வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா 54K கிட்ட இந்த டிப் பவுன்ஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி யூஎஸ்ல பண்ற மாதிரியே ஜப்பான்ல இந்த மெட்டா பிளானட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா அக்வயர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சம்பந்த நியூஸ். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சொலானால நிறைய மீம் காயின்ஸ் இருக்குங்க. அதுல ஒரு மீம் காயின் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி, வாட்டர் மீம் காயின். இந்த வாட்டர் மீம் காயின் வந்து நம்ம 25% வந்து அப் ஆயிடுச்சு. என்னடா எப்படி அந்த வாட்டர் மீம் காயின் 25% உங்களுக்கு அப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா லியோனல் மெஸ்ஸி, த ஃபேமஸ் அண்ட் பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் இன் த வேர்ல்ட் அண்ட் தி அர்ஜென்டினன் வேர்ல்ட் கப் வின்னர் பாத்தீங்க அப்படின்னா அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் சொலானா மீம் காயினை ப்ரொமோட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ இது மூலமா ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான் போட்டிருக்காரு. இன்னும் அவர் என்ன ஆக போகுது, அது அடுத்த ஸ்டெப் என்ன, அவரு ப்ரொமோட் பண்றாரா இல்ல அதோட பிராண்ட் அம்பாசடர் ஆகுறாரா அப்படின்றது எதுவும் தெரியல. ஸோ அதை அவர் போட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 25% வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் சொலானா அப்படின்ற மீம் கண்ணு பயங்கரம் பவுன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெயிட் பண்ணணும். அந்த சொலானா டீம்ல இருந்தும் சரி இல்ல லியோனல் மெஸ்ஸி கிட்ட இருந்தும் சரி என்ன பண்றான்னு சொல்லிட்டு. பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய பெரிய இனிஷியேட்டிவ். லியோனல் மெஸ்ஸி இஸ் ஐகான் ஃபுட்பால் வேர்ல்ட்ல. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொலானாவோட மீம் காயின் அண்ட் இது பண்றது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய நியூஸ். அண்ட் இதுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணோம். அவர் பிராண்ட் அம்பாசடரா போடுறாரா இல்ல அவர் ப்ரொமோட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் பினான்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொலானாவோட இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஸ்ஸியை லூப் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய மார்க்கெட் ஹைப் ஃபார் சொலானா ஆல்சோ. இது கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, ப்ரோ இந்த சொலானா வந்து பயங்கர டவுன் ஆயிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ லாங் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா சொலானா கேன் பி அ வெரி கிரேட் ஆப்ஷன் அண்ட் லியோனல் மெஸ்ஸி கமிங் இன் டு சொலானா ஹப் இஸ் அ வெரி கிரேட் சைன். So that is a news that we want to share with you guys. So பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கர்மா கிரிப்டோ சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க to know all the interesting information regarding cryptocurrency.